ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவை 4-0ன்னு சொல்லிட்டு T20யில் வீழ்த்து வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சதாச்சிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் இப்போ கிடையாதுங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்திய அணி நாங்கள் எங்கள் நாட்டில் வந்தால் கண்டிப்பாக வீழ்த்துவோம். அடுத்த முறை T20 உலகக்கோப்பை வெல்லணுங்க, அதுதான் எங்களோட நோக்கம். இந்தியா ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 5வது T20 போட்டியில் சதம் அடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியோட நட்சத்திர பேட்ஸ்மேன் சொல்லாங்க, முன்னாள் கேப்டன் சொல்லலாம், ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி 4-0 சொல்லிட்டு தொடர வெற்றி குறித்து பேசியிருக்காரு. அவரோட சதம் அடித்தது குறித்தும் பேசியிருக்காரு. இந்தியா இப்போதைக்கு இந்தியா பெரிய அணி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோஸ் பட்லர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒன்றும் இப்போது அவ்வளோ பெரிய ஃபார்ம்லாம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே இந்திய அணி மீண்டும் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்ல பிளேயர்கள் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சதை அடிச்சது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இந்த சீரீஸில் நான் அவ்வளோ பெருசாக படல. இந்த போட்டி நான் பண்ணியிருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ஒன்று ஊக்கத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்திய அணி இந்த டீமை வச்சு இன்னும் நாங்கள் 3 போட்டி விளையாடினா கூட கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்தளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது. நல்லா நாங்கள் உற்சாகத்தில் இருக்கோம். அடுத்த டார்கெட் ஓடிஐயில் இதுக்குமே ஈஸியாக இருக்காதுங்க எனக்கு தெரியும். ஏன்னா ரோஹித் சர்மா, பும்ரா, அது மட்டும் இல்லாமல் கோலி போன்ற நட்சத்திர வீரர்கள் இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சவாலான போட்டியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்து நாங்கள் ஓடிஐ சீரிஸை வெற்றி பெறுங்க, அதுதான் எங்களோட நோக்கம். T20யில் வெற்றி பெற்றது எனக்கு அதுவும் சாதனையாக வெற்றி பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா தலைவன் T20லே எனக்கு அவ்வளோ பெரிய இந்தியா பெருசாக எத்துக்கல பண்ணான்னு, நான் ஓடிஐயில் எத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது காரணம் ரோஹித், கோலி போன்ற ஒரு நட்சத்திர பிளேயர்கள் T20யில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கரெக்டு தான் நம்மளே ஒத்துக்கணும். ஏன்னா இந்திய அணி ஒரு நல்ல ஒரு டீமாக தான் இருந்தாங்க. ஏன் தான் இப்படி ஆடுறாங்கன்னு ஒன்றும் புரியல. சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணுறாங்க, மறுபடியும் அணியில் எடுத்துகிட்டு வராங்க, ஒருத்தருக்கே சான்ஸ் தர மாட்டுறாங்க. கேப்டன்ஷிப் ஸ்டேஸை ரொம்ப போராக பண்ணுறாரு. நிறைய டிசிஷன், ஃபீல்டிங் மிஸ்டேக், நிறைய தப்பு இந்திய அணி மேலே அடிக்கிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு நிறைய மோசமான ஒரு தப்புகள் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்லையும். அயர்லாந்து சீரீஸ்லையும் அயர்லாண்டுக்கிட்ட ரெண்டு போட்டி தோத்தாங்க. இப்போ பார்த்தா இங்கிலாந்துக்கிட்ட 4 போட்டி, அதாவது கடைசியாக விளையாடின 6 T20 போட்டி இந்திய அணி தோற்றுருக்காங்க. புள்ளி பெட்டியில் கீழே இறங்கியிருக்காங்க. இங்கிலாந்து முதலிடத்துக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டவுன்ஃபாலா, நம்ம இந்திய அணியோட T20 கேரியர் டவுன்ஃபாலான்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் வந்திருக்குங்க. ஏன்னா என்ன தான் நம்ம T20 வேர்ல்டு கப் 2 அடிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, டீம் மாறுது, பிளேயர் மாறுறாங்க. பட் நம்மளும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். இந்திய அணி கொஞ்சம் இப்போ சரிவில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கலாங்க. BCCI நம்ம ஸ்டேஸ் ஐயரையும் அப்புறம் கௌதம் கம்பீர்லாம் கூப்பிட்டு ஏதோ மீட்டிங் வைக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. என்ன பேசுகிறாங்க, கேப்டன்ஷிப் என்ன மாற்றுறாங்களா இல்லை கோச்சே மாற்றுறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த மாதிரி ஒரு போரான பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன காரணம்? நம்ம பட்லர் பேசுனது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.